சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மாவை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது தான் ஃப்ரான்ச்சைசி. அதை வந்து ஃப்ரான்ச்சைசின்னு மாடல் அதுதான். அது எப்படி வந்துச்சுன்னா மெயினாக சொன்னால் இன்ஃப்ளூயன்சர் மூலிமா அது வந்து கொஞ்சம் ஸ்கேம் மாதிரி ஆகிடுச்சு. ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் இந்த கார்மெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன்? இது சிம்பிள். ஃபுட் ப்ராடக்ட்டில் நீங்கள் அன்றைக்கே லாஸை கண்டுபிடிச்சிடலாம். கார்மெண்ட்ஸும் இல்லை அதர் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸாக விற்கிறதுல நீங்கள் உடனே லாஸை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு ஈகோ இருக்கக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது. இது எல்லாமே இருந்தால் தான் பிஸ்னஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் இன்வால்மெண்ட் உங்கள் பிஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுத்தாலும் சரி, ஓனாக எடுத்தாலும் உங்கள் இன்வால்மெண்ட் இருக்கணும். இது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டெபாசிட் ப்ரோ. ஓகே, 100% ரீஃபண்டபிள். 8 lakh rupees நாங்கள் வாங்குறோம். ஓகே, ரீஃபண்ட் பண்ணுறோம். ரீஃபண்டபிள் 100% ரீஃபண்டபிள். அந்த 8 lakh rupeesக்கு நான் என்ன தரேன்னா ஸ்டாக்ஸ் முதல்ல நீ சம்பாதி, அதுக்கப்புறம் நீ லாயல்ட்டி ஃபீ வாங்கு. இதுதான் என்னோட மெயின். லாயல்ட்டி ஃபீ கேட்டாங்கன்னா அந்த பிராண்டை வாங்காது. அது லாயலே இல்லாத பிராண்ட். முதல்ல ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஸ்பாட்ன்ற ஸ்பாட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் ஸ்பாட்டோட ஃப்ரான்ச்சைசி ஓனர் மிஸ்டர் ஹரிஸ் தான் நம்மளோட இருந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ. இப்போ வந்து ஃப்ரான்ச்சைசின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபியூச்சர் ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக வந்து போயிட்டு இருந்துச்சு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ். ஸோ ரீசெண்டாக ஒரு டிபேட் பார்த்துருந்தோம், எல்லாருமே வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்த அந்த ஃப்ரான்ச்சைசி இதில் ஃப்ரான்ச்சைசி இஸ் அ ஸ்கேம், இது வந்து இட்ஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாம் கிடையாது, இதில் வந்து நிறைய குளறுபடிகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வந்து ஒரு சைடில் வைக்கப்பட்டிருந்துச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லாஸ் ஆனவங்க நிறைய பேர் அந்த டிபேட்டில் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? ஆக்சுவலி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்ன்றதே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா தான் கொடுக்கறது தான் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ். ஓகே, ஒருத்தவங்க வந்து பிராண்ட் நடத்திருப்பாங்க, அதோட சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மாவை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது தான் ஃப்ரான்ச்சைசி. அது எப்படி வந்துச்சுன்னா மெயினாக சொன்னால் இன்ஃப்ளூயன்சர் மூலிமா அது வந்து கொஞ்சம் ஸ்கேம் மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இன்ஃப்ளூயன்சரை நம்பி போகக்கூடாது, இன்வால்மெண்ட்டோட போகணும். நான் எந்த பிராண்டு எந்த இதுவாக இருந்தாலும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். என்கிட்ட பணம் இருக்குது, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இட் வில் நாட் சஸ்டெயின். நான் அந்த கடையில் இருக்கிறேன் அப்படின்னா தான் இட் வில் சஸ்டெயின். ஸோ அதே மாதிரி டைம் எடுக்கும். போட்ட உடனே பணம் வந்துடாது. என்ன பெரிய ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்தாலும் இட் வில் டேக் சம் டைம். ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டெடி ஆகணும்னா 6 months உங்களுக்கு டைம் ஆகும். அந்த 6 monthsக்கு நீங்கள் பேக்கப்பாக இருக்கணும், சஸ்டெயினாக இருக்கணும். அந்த 6 months லாஸாக இருந்தாலும் அந்த லாஸோட உங்களுக்கு அதை தாங்குற சக்தி இருக்கணும். அப்போ தான் உங்களோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வர யங்ஸ்டர்ஸும் சரி, ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் சரி, எல்லாருமே என்னென்னா இன்னைக்கு நான் கடை ஓப்பன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறாங்க. டே 1லேருந்து எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்றது மைண்ட் செட்டோட வராங்க அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி தான் மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராட்டஜியை உங்கள் மனசில் இருக்கிறாங்க. நீ முதல் நாள்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னும் போது வந்துடுறாங்க. அந்த ஆசையை தூண்டிடுறாங்க. அந்த ஆசைக்கு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க அடிமையாடுறாங்க. இதுதான் ஒரு ஆக்சுவல். ஸோ அதை வந்து ஒரு லாஸ் பார்க்கும்போது அவங்களால தாங்கிக்க முடியல. என்னடா இது ஃபர்ஸ்ட் நாளே ப்ராஃபிட் நாங்கள் இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம 2வது நாள்லேருந்து நஷ்டம் ஆகுது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே சேலை வந்து நீங்கள் எப்பயுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ ஃபேமிலி சேல். ஓகே, ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஒரு கடை வந்திருக்குன்னா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் இன்வைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே சேலை நீங்கள் எப்பயுமே வந்து இதுதான் என்னோட கடையோட சேலுன்னு நான் யோசிக்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபர்ஸ்ட் டே வந்து 2 லட்சம் பண்ணேன், 1.5 லட்சம் பண்ணேன் அப்படின்னா இட் வில் நாட் டேக். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வந்து புதுசாக வந்துருக்கீங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு புதுசாக வந்துருக்கீங்க, உங்களை நிறைய பேர் பார்க்க வந்திருப்பாங்க, நீங்கள் யாரையா இன்வைட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இப்போ என்னோட பிராண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட பிராண்ட் எடுத்துக்கோ, நான் ஃபர்ஸ்ட் டே யாரையுமே இன்வைட் பண்ண மாட்டேன். ஓகே, ஆக்சுவல் நேச்சுரல் சேல்ஸ் என்னன்றதை வந்து நம்ம அன்றைக்கி அப்சர்வ் பண்ணோம். கண்டிப்பாக 2 மாடலை ஓப்பன் பண்ணணும் ப்ரோ. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு மட்டும் சொல்கிறேன், அஃபிஷியல் லான்ச் ஒன்று, ப்ரீ லான்ச் ஒன்று. ப்ரீ லான்ச்சில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் என்னோட கஸ்டமர் பேஸு, இதுதான் என்னோட இது ரியாலிட்டி கிடைச்சிடும். அந்த பிராண்டோட ரியாலிட்டி கிடைச்சிடும். நீங்கள் ஒரு பிராண்டை நம்பி போறீங்க ஃப்ரான்ச்சைசிங்க, அந்த பிராண்டோட கெப்பாசிட்டி அந்த ஏரியாவில் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ப்ரீ ஓப்பனிங்கில் தெரிஞ்சிடும். ஓகே, அஃபிஷியல் லான்ச் அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்துடும், ஓ இதுதான் நம்மளோட ரியல் சேல், எவ்ரி மந்த் இப்படி தான் போக போகுது, எவ்ரி டே இப்படி தான் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைச்சிடும். இதுதான் மெயின். கண்டிப்பாக. இப்போ வந்து ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லாஸ் அக்கர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ஃப்ரான்ச்சைசி கேட்டு வர்றவங்க வந்து என்ன மாதிரியான தவறுகள் வந்து அவங்க பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளாட் மைண்ட் செட்டில் வராங்க அப்படின்னு சொல்லிங்க, அவங்க பண்ணுற மேஜரான மிஸ்டேக்ஸ் என்ன? ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைசியில் 2 மாடல் இருக்குது, கன்சைன்மெண்ட் மோடு, பிஸ்னஸ் மோட், பையிங் அண்ட் செல்லிங் மோட். இந்த 2 மாடலில் நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறீங்கன்னா ஃப்ரான்ச்சைசியில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு முதல்ல கற்றுக்கணும். என்னென்ன பிஸ்னஸ் இருக்குன்னு பார்க்கறதோட என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு நீங்கள் முதல்ல ஆராயணும். ஃப்ரான்ச்சைசியை பொறுத்த வரைக்கும் கன்சைன்மெண்ட் மோடு, பிஸ்னஸ் பையிங் அண்ட் செல்லிங் மோட், இது ரெண்டுத்துமே யோசிக்கும். இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் உங்கள் லாஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு இருக்குது. பையிங் அண்ட் செல்லிங் எடுத்தீங்கன்னா அந்த நீயானால் டெபிட்டில் வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் கான்செப்ட் அதில் வந்தவங்க தான் ஆக்சுவலாக எல்லாருமே பையிங் அண்ட் செல்லிங். ஏன்னா பையிங் அண்ட் செல்லிங் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுத்தவர்கிட்ட நீங்கள் வாங்கிட்டீங்க, அந்த பொருள் உங்களுது.
ஸோ அது நஷ்டம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான். அதுவே பார்த்தீங்கன்னா கன்சைன்மெண்ட் மோட்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து டெபாசிட் அமௌண்ட் ஒன்று கொடுப்பீங்க, ப்ராடக்ட் வந்து பிராண்ட் அனுப்புவாங்க, அது விற்கலனாலும் அந்த பிராண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சேஃபரான ஜோன். எல்லாரும் என்னன்னா பையிங் அண்ட் செல்லிங்ல நீங்க வாங்கி விற்றோம் நம்மளுக்கு மார்ஜின் அதிகமாக கிடைக்கும், 60-40 அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கன்சைன்மெண்ட்ல வந்து 80-25, 70-25 அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது ரிஸ்க் கம்மி. ஸோ இதுல வந்து நீங்க லாங் டைம் போகலாம். கன்சைன்மெண்ட் எடுத்தீங்கன்னா லாங் டைம் போகலாம். பையிங் அண்ட் செல்லிங்ல நீங்க போகலாம், லாங் டைம் போகலாம். எல்லா பிசினஸுமே லாங் டைம் தான் நம்ம சஸ்டெயின் பண்ணுவோம். ஆனா ரிஸ்க் அதிகம். ஆனா உங்களோட வெளியே வரும்போதும் நீங்க ஒரு பிராண்ட் விட்டு இல்ல எனக்கு இந்த பிராண்ட் செட் ஆனா லாஸ் ஆகும் வெளியே வரும்போதும் உங்களால நிம்மதியா வெளியே வர முடியாது பையிங் அண்ட் செல்லிங்ல. ஓகே. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படும். ஸோ அந்த டிபேட்டில் வந்து பார்த்துருந்தோம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணவங்களா இருந்தாங்க. ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் இந்த கார்மெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன்? சிம்பிள். ஃபுட் ப்ராடக்ட்டில் நீங்கள் அன்றைக்கே லாஸை கண்டுபிடிச்சிடலாம். கார்மெண்ட்ஸோ இல்லை அதர் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸாக விற்கிறதுல நீங்கள் உடனே லாஸை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ என்ன கேட்பாங்க எல்லாருமே, உன்னோட லாஸ் என்ன, ப்ராஃபிட் என்னன்னா, என்னோட லாஸை நான் ஈஸியாக சொல்லிடலாம். என்னோட ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா என் கடையில் இருக்கிற ஸ்டாக் தான். என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா என்னோட கடையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான், இதுதான். ஆனால் ஃபுட் ப்ராடக்ட்ல அப்படி கிடையாது. நீங்கள் அன்றைக்கே வந்து லாஸை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்கள் ப்ராஃபிட் எங்கன்னா கல்லால இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்கள் குப்பைத்தொட்டியில் இருக்கும். ஓகே, அதுதான். ஏன்னா வந்து கெட்டு போகிற பொருள்ன்ற ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஹெவி ரிஸ்க் உங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட்ல இருக்குது, ஹெவி மார்ஜின் இருக்குன்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹெவி மார்ஜின் கிடையாதுன்றது ஃபுட்டில் இருக்கு ப்ரோ. மார்ஜின் இப்போ இருக்கிற சஸ்டைனிட்டிக்கு ஹெவி மார்ஜின் எல்லா இடத்துலையுமே இருக்கும். மார்ஜின் இஸ் கம்பல்சரி. ஏன்னா பிஸ்னஸ் பண்ண வரவங்க மார்ஜினுக்காக தான் வராங்க. ப்ராஃபிட் பண்ணணும், நான் இது வந்து ஏதாவது ஏர்ன் பண்ணி என் ஃபேமிலியை டெவலப் பண்ணணும், நான் டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் வருவாங்க. ஸோ மார்ஜினை பற்றி நம்ம பேசுறது இல்லை அவசியம் இல்லை. ஒன்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் லாஸ் ஹெவியாக இருக்கும், கார்மெண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஹெவியாக இருக்காது. ஃபுட்டில் நீங்கள் உடனே லாஸும் ப்ராஃபிட்டும் பார்த்துடலாம், கார்மெண்ட்ஸில் நீங்கள் பார்க்க முடியாது ப்ரோ. ஏன்னா சுற்றி கடையில் இருக்கிறது தான் உங்கள் ப்ராஃபிட். ஓகே. ஸோ வந்து இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டாக இருந்தாலும் சரி, கார்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான விஷயம்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிளேஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் கொண்டு போய்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃப்ளோட்டிங் இருக்கிற ஒரு ஸ்பாட்டை எடுக்கிறது. இப்போது கார்மெண்ட் பிஸ்னஸ்லாம் இப்போது பப்ளிக் ஃப்ளோட்டிங் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் போடும்போது பப்ளிக் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு 1000 பேர் கடந்து போகிறாங்கன்னா அதில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் கார்மெண்ட்ஸ்ன்றது போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? ஒரு 1000 பேர் கடந்து போகிறாங்கன்னா ஒரு 20-30 பேர் அதை ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஸோ இந்த கார்மெண்ட் பிஸ்னஸில் வந்து பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறீங்க? உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு சினிமாவை பார்ப்பீங்க, ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், ப்ராடக்ட் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் கஸ்டமர் தேடி வருவாங்க அப்படின்றது இருக்கும் டைலாக்ஸ். அது எல்லாமே சினிமாவுக்கு தான் செட் ஆகும், ரியாலிட்டிக்கு செட் ஆகாது. ஏன்னா தேடி வரவங்க 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேரை வச்சு நீங்கள் வாடகை கொடுக்க முடியாது, சேலரி கொடுக்க முடியாது, இபி பில் கட்ட முடியாது, உங்கள் எக்ஸ்பென்ஸை பார்க்க முடியாது, நீங்கள் போட்ட சரக்கோட பையருக்கு காசு தரணும், திருப்பி நீங்கள் புதுசாக வாங்கினது நடத்த முடியாது. ஸோ லொக்கேஷன்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஃப்ளோட்டிங் இருக்கணும் மெயினாக. பக்கத்தில் இன்னொரு துணி கடை இருக்குது, அங்கே போகலாமா, இன்னும் எதிர்க்கே ஒரு துணி கடை இருக்குது போகலாமா அப்படின்றது ஆப்ஷன்ஸ். ஒரு 10 கடை இருக்குன்னா நீங்கள் அங்கே போகணும். நீ வந்து அது 11வது கடையாக தயவு செஞ்சு போங்க. இல்லை காம்படிஷனாக இருக்கும், நிறைய பேர் என்னடா இங்கே அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இது ஈகோவை நினச்சிப்பாங்க. நம்ம வந்து அழிக்க வராங்கன்னா பிஸ்னஸில் ஈகோ கம்பல்சரி இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு ஈகோ இருக்கக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது. இது எல்லாமே இருந்தால் தான் பிஸ்னஸ். இது எதுவுமே இல்லாமல் நீ வந்தால் பிஸ்னஸ்க்கு வரக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு உள்ள ஈகோவும் பொறாமையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ப்ரோ. ஓகே. ஸோ எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சையும் பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கம்பல்சரி உனக்குள்ள ஈகோ இருக்கா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. உனக்குள்ள பொறாமல் இருக்கா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. ஈகோ இருக்குன்னா ப்ரோ, ஈகோ வந்து நீ ஃபேமிலிலையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காட்டக்கூடாது. நீ ஃபேமிலியில் போயிட்டு நான் எங்கள் அண்ணன் சம்பாதிக்கலாம் அவங்ககிட்ட போய் ஈகோ காட்டினா நீ உங்கள் ஃபேமிலி அழிஞ்சிரும். ஏன்னா இட்ஸ் ஆல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க. ஓகே. பக்கத்து கடையும் நீ வந்து ரிலேஷன்ஷிப் கிடையாது, யூ ஆர் காம்படிட்டிவ். அவங்ககிட்ட நீ ஈகோ கம்பல்சரி காட்டி தான் ஆகணும். அப்போ தான் உன்னோட பிஸ்னஸ் நீ டெவலப் பண்ண. நீ ஈகோ காட்டுமா, அவன் ஈகோ காட்டுவான், அது ஒரு டெவலப் ஆகும். 2 பேரும் போட்டி போடுவீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் புது ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க, புது ஸ்டாக் எடுத்துவீங்க, புதுசாக எப்படி ஆஃபர் பண்ணலாம், புதுசாக கஸ்டமர் எப்படி எடுத்துனாலும் அந்த ரோடே ஒரு கிரியேட்டிவ் என்ன சொல்றது ஹப் ஆகிடும். ஸோ ஈகோ கம்பல்சரி பிஸ்னஸில் இருக்கணும், பொறாம கம்பல்சரி இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ வந்து இது காம்படிட்டிவ் வேர்ல்டு தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் நான் சொன்ன மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஒன்று இல்லைனா ஒன்று பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது ஃப்ரான்ச்சைஸின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து என்னால் ஆரம்பிக்க முடியாது, ஒரு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கொண்டு வர முடியாதுன்றவங்க ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து ஸோ என்ன வந்து இதில் வந்து எனக்கு வந்து ஒரு முழுமை கிடைக்கிது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக ஃப்ரான்ச்சைசி வராங்க.
ஆனால் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 lakhs ஒரு 20 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸியில் போய் போடுறது, அது ஒரு ஸ்டார்ட் அப் நானே பண்ணிடுவேனே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். நான் ஏன் போய் ஒரு ஃப்ரான்ச்சைஸியில் கொடுத்து அது பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு அது வந்து லாஸ் ஆகி வெளில வரும், அது வந்து சேல் ஆகுமோ ஆகாதான்னு தெரியாதா அப்படின்னு ஒரு ரிஸ்க் டேக்கிங்கை கம்மி பண்ணுறதுக்காக ஃப்ரான்ச்சைஸியை நாடி போகிறவங்க. இன்னொன்று வந்து ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அது எண்ணெய் மட்டும் வந்து சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் எது பெட்டர் நினைக்கிறீங்க? இதில் வந்து ஃப்ரான்ச்சைஸி எந்த இடத்துல இருந்து வேறுபட்டு நிற்குது நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறீங்க, ஒரு அரௌண்ட் ஒரு 20, 22, 23 இருக்கிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்டார்ட் அப். உங்கள் ஓனாகவே நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வயசு இருக்குது, ஓகே, கீழே விழுந்தாலும் ஏந்துக்கலாம். ஓகே. அதுவே இல்லை எனக்கு நான் இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டேன், ஒரு அமௌண்ட் வச்சிருக்கிறேன், ஒரு நல்ல இதுனா நல்ல பிராண்டை தேடிப்போங்க. உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவை கேட்குற நீங்கள் சொல்கிற சஜஷனை எடுக்கிற பிராண்டாக போய் தேடிப்போங்க. ஓகே. இல்லை ப்ரோ நான் இதுதான் கொடுப்பேன், இதை தான் நீ விற்கணும், இதுதான் என்னோட ஃபார்முலா அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த பிராண்ட் வளரும் தவிர நீங்கள் வளர மாட்டீங்க. ஓகே. ஏன்னா அதுதான் ஒரு இது. எனக்கு ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கு அப்படின்றது. அது நீங்க சொல்றோம் சில இப்போ வந்து ஒரு பிராண்ட் வந்து இப்போ நான் போய் என்னோட ஸ்டோர்ல கேட்பேன், என்ன மாதிரி ஸ்டாக்லாம் போகுதுப்பா, இந்த ஸ்டாக்கு போதா, இல்லை நம்மளுக்கு பிக் சைஸ் தானே நிறைய போகுது, ஸ்மால் சைஸ் போடலாம், பிக் சைஸ்ல வந்து டவுன் ஷோல்டர் கேட்கறாங்கன்னா அதை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதை போட்டால் தான் கஸ்டமர் வராங்கன்னா அதை நான் எடுத்துக்கணும். இல்லப்பா நான் இதை தான் கொடுப்பேன், இதை தான் விற்கணும் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஓகே. நிறைய பிராண்டுக்காரங்க என்ன சொல்றது உங்ககிட்ட ரிவ்யூ எடுப்பாங்க ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட, அந்த ரிவ்யூ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஓகே, ஃபைன். ஏன்னா அவங்க சீசனை வச்சு ஆல்ரெடி ப்ரொடக்ஷன்ல போயின்னு இருக்கும். ஓகே. ஒன்று அதனால அதை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ரிவ்யூவை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ற பிராண்டா தேடுங்க. அதை நீங்க கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரியுது. ஸோ ஸ்டார்ட் அப் பண்றவங்க, நானே ஒரு ஸ்டார்ட் அப்பா வந்து தான் என்னோட ஜாபெல்லாம் விட்டுட்டு, ஓகேங்களா, நான் நல்ல பிராண்ட்ல ஒரு கார்பரேட் பிராண்ட்ல இருந்தேன், ஜாபை விட்டுட்டு ஓனா ஒரு ஆரம்பிக்கணும் அப்படின்னு வரும்போது என்கிட்ட இன்வால்மெண்ட் இருந்தது. இந்த பிராண்டை நான் ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின் போது சிம்பிளா ஒரு ஆசை ப்ரோ. ஒன்னே சொல்லிடுறேன், நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறனா அந்த பிசினஸை நீங்க லவ் பண்ணக்கூடாது, அந்த பிசினஸ் உங்களை லவ் பண்ணணும். எப்படின்னா நீங்க சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாட போகும்போது நாளைக்கு மேட்ச்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா இன்னும் நைட் எல்லாம் உங்களுக்கு தூக்கம் வராது. ஆமா, நாளைக்கு அந்த மேட்சை பத்தியே பேசினே இருப்பீங்க. ஸோ அது வந்து அந்த கிரிக்கெட் மேல நீங்க வச்சு இந்த லவ். ஆமா, ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நம்ம நாளைக்கு இங்க போய் கடை பார்க்கலாமா, இங்க போய் இந்த ஸ்டாக் வாங்கலாமா, இந்த இடத்துல போனா இதை பேசணுமா, அதை பத்தி தான் உங்களுக்கு திங்கிங்காவே இருக்கும். தூக்கம் வராது நைட்லாம். நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஒரு கடை ஆரம்பிக்கணும் போது எனக்கு தூக்கமே வராது. என்னடா நாளைக்கு இந்த ஏரியால போய் கடை பார்க்கலாமா, என்னடா வாடகை இவ்வளவு சொல்றாங்க, ரெண்ட் இவ்வளவு சொல்றாங்களே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும். அப்பதான் தெரியும் நீங்க ஒரு முழு பிசினஸ்குள்ள வந்துட்டீங்க அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட். அதுதான் உங்களோட ஒரு டிங்ச். ஓகே இவன் பிசினஸ்க்கு வரேன் அப்படின்னு நீங்க போயிட்டு நான் ஒரு கடை பார்த்துட்டேன், ஓகே கடை அட்வான்ஸ் குத்துறேன், கடை திறக்கிறேன்னா அது பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகே. அந்த பிசினஸ் உங்களை லவ் பண்ணணும், நீங்க பிசினஸ் லவ் பண்ணக்கூடாது. புரியுது. அதுதான் மெயின் ப்ரோ. இப்போ ஒரு படிக்கிறேன்னா இந்த கொஸ்டின் வருமானு ஏக்கத்தோட இருப்போம். பாத்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டோம், நைட் எல்லாம் எக்ஸாம் வருது, ப்ரிப்பேர் ஆயிட்டோம். இப்போ எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு வாரம் எழுதுவாங்க, ஆனா பிசினஸ் பண்றோம் டெய்லியும் எழுதுவோம். புரியுது. ஏன்னா டே டு டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது லேர்னிங் கண்டிப்பா இருந்துகிட்டே தான். டெய்லி ட்ரெண்டிங் மாறுது ப்ரோ. மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா காலை எழுந்த உடனே பசங்க இன்ஸ்டாகிராம் எடுத்தோம், இந்த போட்டோ இது இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, நேத்து வேற ஸ்டாக் போட்டோம், இன்னைக்கு என்ன சோ எக்ஸ்பீரியன்ஸ் இது டெய்லியும். சோ அந்த இன்வால்மெண்ட் உங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க இன்வால்மெண்ட் உங்க பிசினஸ்ல இருந்தா மட்டும் தான் இருக்கும். நீங்க பிரான்ச்சைசி எடுத்தாலும் சரி, ஓனா எடுத்தாலும் உங்க இன்வால்மெண்ட் இருக்கணும். பிரான்ச்சைசி கொடுக்குறவங்க அவங்க ஸ்டாக் தராங்கன்னா, நான் இப்ப என்னோட பிரான்ச்சைசிக்கு நான் என்னோட ஸ்டாக்ஸ் அனுப்புறேன்னா, எனக்கு 7 பிரான்ச்சஸ் இருக்கு ப்ரோ. 7 பிரான்ச்சுமே நான் ஸ்டடி பண்ணுவேன். 7 பிரான்ச்ல என்ன சஜஷன் சொல்றாங்க, என்னென்ன ஸ்டாக் இருக்கும், நான் அதை யூட்டிலைஸ் பண்ணி அதுல எது காமனா கேட்கறாங்க அதை வந்து எல்லா கடைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். சோ பிரான்ச்சைசி இருக்கவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, ஒரு பிராண்டு இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே லொகேஷன்ல கேட்கறாங்கன்னா அதை வச்சு நான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, அதை வச்சு நான் பையிங் அண்ட் மையிங் கொடுக்க முடியாது. சோ இதுதான் ஒரு கெப்பாசிட்டி. சோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ மெயினா பிராண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றீங்கன்னா ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. 6 மாசம் ப்ளீடிங் ஆகும், ஓப்பனா சொல்லணும். 6 மாசம் ப்ளீடிங் ஆகும். 6 மாசம் நீங்க அதை தாக்கு பிடிப்பீங்கன்னா ஓனா வாங்க. இல்ல ப்ரோ ஒரு 3 மாசத்துலயே நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல பிரான்ச்சைசி மாடல் தர ஒரு பிராண்டுக்கு போங்க. அப்பதான் உங்களால அதை சமாளிக்க முடியும். ஒரே நாள்ல லாபம்னு சொல்லி யாராவது பிரான்ச்சைசி விட்டாங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. ஓகே. அது வந்து ஆக்சுவலா அந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஆசை வந்துச்சுன்னா ஆசையை தூண்டுவாங்க, ஆனா லாபத்தை பார்க்க முடியாது உங்களால. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பிரான்ச் ஸ்பாட் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன மாதிரியான நார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நான் என்கிட்ட என்னோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 7 பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகே. அதில் 5 பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி பிரான்ச். ஓகேங்களா, ஃப்ரான்ச்சைசி ஸ்டோராகவே இருக்கு. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என்னோட ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் வராங்கன்னா அவங்க கிட்ட என்ன கேட்பேன்னா, என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? ஓகே. என்னோட பிராண்ட் எடுக்கிறீங்கன்னா 14 to 15 lakhs இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓகேங்களா. ஓகே. ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் அவங்க 1 lakh rupees 2 lakh அப்படின்னும் போது நான் வந்து ஓகே நெட் ப்ராஃபிட் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இன்ஃப்ளூயன்சர் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே. தட் இஸ் கால்ட் நெட் ப்ராஃபிட்.
ஆஃப்டர் ஜிஎஸ்டி, ஆஃப்டர் எக்ஸ்பென்ஸ், ஆஃப்டர் ரெண்ட், சேலரி அதெல்லாம் போக உங்கள் பாக்கெட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதான் நெட் ப்ராஃபிட். அதை எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா அது கம்மியாயிடும், ப்ராஃபிட்லேருந்து அது கம்மியாயிடும். ஸோ 20,000 30,000 அப்படின்னு வரும்போது அவங்ககிட்ட நான் பேசுவேன். அது ரியாலிட்டிக்கு வந்துடும். ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் தான் ரியாலிட்டி. ஆக்சுவலி அதை வந்து நான் பேசுவேன். ஸோ எடுத்தோன்னே திருப்பி அதே 1 lakhல இருக்கிறேன், 2 lakhல இருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் ஃப்ரான்ச்சைசி பண்ணுவாங்க. ப்ரோ நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் ஒரு காசு கேட்டிருக்கேன் ப்ரோ, லோன் அரேஞ்ச் பண்ண போகிறேன், அதெல்லாம் பண்ணி எடுத்து நிறைய ஒரு 15 lakhs சொல்கிறீங்க, எனக்கு ஒரு 5 lakh rupees மந்த்லி எல்லா எக்ஸ்பென்ஸை போக மந்த்லி 5 lakh rupees கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ. ஏன் நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, உங்கள் வியூவர்ஸ் கூட நிறைய பேருக்கு அந்த மைண்டில் இருக்கும். கண்டிப்பாக நடக்கவே நடக்கும். 5 lakh rupees எந்த பிஸ்னஸ்லையாவது மந்த்லி கிடச்சிதுன்னா எல்லாருமே பிஸ்னஸ் மேன் ஆகிடுவோம். ஆமாம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஒர்க்குக்கு போகிறதோட பிஸ்னஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபஸ்ட்டு ஒன்றுன்றது வந்து ரொம்ப டஃப் ப்ரோ. ஓகே, தூக்கம் இருக்காது, கண்டிப்பாக மெயினாக தூக்கம் இருக்காது ப்ரோ. அப்போ திங்கிங் ஹெவியாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் டே என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி போய்கிட்டே இருக்கும். நைட்டு 12 மணிக்கு நெக்ஸ்ட் டே தொடங்கும். ஆனால் நீங்கள் 12 மணிக்கு யோசிக்க ஆரம்பிச்சுவேன், நான் நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும், இந்த சப்ளையருக்கு என்ன சொல்லணும், இந்த ஸ்டோரில் எவ்வளோ சேல் ஆகும், என்ன ஸ்டாக் அனுப்பணும், அதையே உங்கள் மைண்டு ஃபுல்லாக வந்துடும், உங்களை தூங்கவே விடாது. அதுதான் பிஸ்னஸ். அதுதான் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸோட அழகு. நான் போயிட்டு ரிலாக்ஸாக சிஸ்டமேட்டிக்கு ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக போட்டுட்டேன் அப்படின்னா பிஸ்னஸ் வில் நாட் ரன். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 5% தான் ஸ்ட்ராட்டஜி, ஓகே, 95% மைண்ட் செட், ஓகே, மைண்டு, ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணும். நான் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆள் தேவை. கண்டிப்பாக. ஸோ எவ்ரிவேர் நீட் மேன் பவர். ஸோ மேன் பவர் இருக்கணும், ஃபிசிக்கலாக பார்க்குறவங்க இருக்கணும், அது எல்லாமே மெயின். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை நல்லா யோசிச்சு எடுங்க. ஸ்டார்ட் அப் வரீங்களா, 6 month ப்ளீடிங் தாங்குவோன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, இல்லையா வேலைக்கே போயிடு. அதே மாதிரி எடுத்தோன்னா நான் வேலைக்கு வரேன்னு வந்தால் வராதிங்க. என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை போய் லேர்ன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் நீ எதுவுமே இல்லை. நான் பிராண்ட் ஆரம்பிக்கும் மாதிரி 10 வருஷம் வேலை செஞ்சேன். கண்ணாடி தொடச்சி ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் ஸ்டாக்கை மடித்து, அதுக்கப்புறம் சேல்ஸ்மேன் ஆகி, அதுக்கப்புறம் பில்லிங்கில் வந்து, அப்புறம் தான் சீனியர் சேல்ஸ்மேன், விஷுவல் மெர்ச்சன்டைசர், ஏரியா மேனேஜர், அப்புறம் பேன் இந்தியா விஎம், பேன் இந்தியா அசிஸ்டன்ட் விஎம், பேன் இந்தியா விஎம், கிளஸ்டர்ட் விஎம், அதுக்கப்புறம் தான் ஹெட் விஎம் ஆகி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் டெவலப்பர், அப்புறம் தான் ஃப்ரான்ச்சைசி சப்போர்ட்டராக இருந்தேன். ஸோ இது எல்லாமே கற்றுக்கிட்டு வந்து தான் நான் உட்காந்துருக்கேன். இப்போ வரவங்களாம் நான் காலேஜ் முடிச்சுட்டேன், காசு இருக்குது வந்துடும்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது. இங்கே எடுத்தோடனே இவங்க உட்காரல ஆக்சுவலாக அப்படின்றது தான் இருக்குது. ஒரு ஆள் வரலன்னா இன்னைக்கு நீ மாப்படிக்க ரெடியாக இருக்கணும். ஆமாம். ஒரு ஆள் வரலன்னா நான் கண்ணாடி துடைக்க ரெடியாக இருக்கணும். ஒரு ஆள் வரலன்னா நீ ஷர்ட்டு ஃபோல்டிங் பண்ண தெரியணும். கஸ்டமர் வந்துட்டா அந்த கஸ்டமர் அட்டன் பண்ண தெரியும். இது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் வந்தோன்னே கல்லால தான் உட்காரோன்னா வராது. கண்டிப்பாக லைஃப்பில் வந்து கற்றுக்கிற எந்த ஒரு விஷயமும் வேஸ்ட்டே ஆகாது. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து கை கொடுக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் கண்டிப்பாக லவ் பண்ணி பண்ணணும். ஹார்ட் ஒர்க் மெயினாக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் ப்ரோ. ஸ்மார்ட் ஒர்க் வந்து பிஸ்னஸில் செல்லுபடி ஆகாது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க கருத்து என்னன்னு தெரியல. ஹார்ட் ஒர்க் தான் எப்பயுமே ஜெயிக்கும், ஸ்மார்ட் ஒர்க் ஜெயிக்காது. கண்டிப்பாக. இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸிக்காக வராங்க. இப்போது இந்த எபிசோடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து ஃப்ரான்ச்சைஸை பற்றி நிறைய பேருக்கு வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குன்றப்போ உங்ககிட்ட வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க ஃப்ரான்ச்சைஸி பற்றி? ப்ரோ ஆஃப்டர் ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய பேர் இப்போ கேட்குறது என்னென்னா, பிராண்டோட இப்போ நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி, ப்ரோ உங்கள் பேக்ரவுண்டு சொல்லுங்கள். ஓகே, உங்கள் பேக்ரவுண்டை கேட்குறாங்க, என் பேக்ரவுண்டை கேட்குறாங்க. பிராண்டோட பேக்ரவுண்டை கேட்காம என் பேக்ரவுண்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதனால உருவாக அந்த கேள்வி அது வந்துடுச்சு ப்ரோ. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி பேசினாரு. அவர் கேட்கும்போது கூட ப்ரோ உங்கள் பேக்ரவுண்ட் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு போது நான் எல்லாம் சொல்லியிருந்தேன். மாதிரி நான் இந்த மாதிரி ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருந்தேன் சார், இதெல்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு, இல்லை ப்ரோ உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்கள், உங்களோட வெல்த்தோட பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். நான் ஓப்பனாக சொன்னேன், எனக்கு 1 கோடி ரூபா கடை இருக்குது சார். ஓகே. இன்னொன்று மெயினாக ஏன் இந்த 1 கோடி ரூபா கடை இருக்குது இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க கடை வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதேன்னு வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடை வாங்கி பிஸ்னஸ் பண்ணு. ஓகே, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்றது. ரெக்டிஃபை பண்ணுறதோட நாளைக்கு உன்னை ஒருத்தன் கை நீட்டி கேட்பான் கேள்வி, அவனுக்கு நீ பதில் சொல்லணும். அந்த பதில் சொல்றதுக்காகவே ஓடுவேன். ஓகே ஃபைன். நீங்க பேங்க்ல லோன் வாங்கினாலும் வட்டி கட்டணும், அதுக்காக நம்ம ஓடணும். ஆனா இதை பண்றவன் உண்மையா பிசினஸ் லவ் பண்றவன் மட்டும்தான் இந்த கடன் வாங்கியும் நான் ஜெயிக்கிறேன்னு நினைப்பான். சில பேர் கடன் வாங்கிட்டு ஏமாதிரியா போடா அப்படின்ற, அப்படின்னா நீ வாங்கவே வாங்காது, நீ பிசினஸ்க்கு வராது. என்னை பொறுத்தி அதுக்கும் யாரு கேட்டாலும் கடன் வாங்கி பிசினஸ் பண்றது கரெக்டா தப்பான்னு கேட்டா 100% கரெக்டுன்னு வாங்குறோம். ஏன்னா அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். உனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. இப்போ நீங்க வேலைக்கு எதுக்கு போறீங்க, ஒரு இஎம்ஐ இருக்கு, வாழணும், அப்போ உனக்கு கடன் இருக்குன்னா நீ வேலையும் செய்வ. என்ன பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்றியா, கடன் இல்லையா, கடன் தரதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆப் வந்துச்சு, பேங்க் வந்துச்சு. பேங்க்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தரமாட்டாங்க, என்ன ஜிஎஸ்டி ஃபார்மேட் அது நிறைய பிரைவேட் இது இருக்கு, வாங்கு, கரெக்டா கட்டு, அவன் திருப்பி உனக்கு கூப்பிட்டு கொடுப்பான். புரியுது. ஸோ கடன் வாங்கி பிசினஸ் பண்ணலாம், கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் 100%. அதே மாதிரி பேக்ரவுண்டு கேட்குறாங்க. நான் சொன்ன 1 கோடி ரூபா கடன் இல்லை ப்ரோ, ஓகே சொந்த வீடா,
இருக்கு இப்போ சொந்த வீடு இருக்குது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் ப்ரோ அப்படின்னா ஓகே ஓகே கார்ஸு அதுனாங்க எனக்கு காரில் இல்லை ஆடி கார் ஓல்வோ கார் ஏதாவது வச்சிருக்கீங்க வால்வோ ஏதாவது ஏன்னா இதெல்லாம் ஒரு இம்பாக்ட் ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை நம்ம கிட்ட இம்ப்ளிமெண்ட் நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை நான் ஆடி காரில் வரணும் வால்வோ காரில் வரணும்னு பார்க்காதீங்க சார் என் பிராண்டை எடுத்தா என் பிராண்ட்ல சம்பாதிச்சு நீங்க அந்த காரை வாங்க முடியுமா அதை பாருங்க நீங்க வாங்கி வந்தாதான் எனக்கு சந்தோஷம் சார் அதுல நான் வரது எனக்கு சந்தோஷம் கிடையாது சார் என்ன வளர்க்கறதுக்காக நான் உங்ககிட்ட பிரான்ச்சைசி கொடுக்கல என் பிராண்டையும் உங்களையும் சேர்த்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பிரான்ச்சைஸே தரேன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சைசி பிஸ்னஸ் வந்து ஒரு எமோஷனலா பாக்குறேன் ப்ரோ அதாவது ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறது ஆக்சுவலாக வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்ற அந்த பிளாட்ஃபார்மை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படின்றது மட்டும் தான் உங்களோட கான்செப்டாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ வந்து மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10 lakhs 15 lakhsன்ற இப்போது உங்ககிட்ட வராங்க அப்படின்றப்போ ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து எவ்வளோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டெபாசிட் ப்ரோ ஓகே இட்ஸ் 100% ரீஃபண்டபிள் 8 lakh rupees நாங்கள் வாங்குறோம் ஓகே ரீஃபண்ட் பண்ணுறோம் ரீஃபண்டபிள் 100% ரீஃபண்டபிள் அந்த 8 lakh rupeesக்கு நான் என்ன தரேன்னா ஸ்டாக்ஸ் ஓகே ஸ்டாக் கொடுத்துருவேன் ஏன்னா டெபாசிட் அமௌண்ட் நான் உங்ககிட்ட 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஸ்டாக் 12 lakhோ 13 lakhோ சேல் எம்ஆர்பியில் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டாக அந்த 8 lakh rupees நான் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணுறதுக்கு ஒரு 3 lakh rupees 3.5 lakhs மினிமம் இன்டீரியர் தான் நான் இன்டீரியரில் நிறைய ஃபோக்கஸே பண்ணுறது இல்லை ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ச்சைசி வேலை பார்த்ததுனால எனக்கு தெரியும் ஒரு ஃப்ரான்ச்சைசி வெளியே போகும்போது அவன் அழுவுறதே முதல் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் தான் அதுவும் அந்த ஃபால் சீலிங் போட்டு அதை உடைக்கும் போது அவன் கண்ணீர் 2 லட்ச ரூபா பண்ணேன் சொல்லி காட்டுவாங்க 2 லட்ச ரூபா பண்ணேன் ஆனால் அந்த ஃபால் சீலிங் உடச்சி அதை எடுத்து கொட்டுறதுக்கு அவன் 2000 தரணும் அந்த 2000 கொடுத்துட்டு வாரின் போறவங்களுக்கு லாரிக்காரன் ப்ரோ இதை வந்து இங்கே கொட்ட முடியாது இது வந்து கார்பரேஷன்ல கொடுக்க முடியாது நான் எத்தனை போய் ஊருக்கு எங்கேயோ கொட்டணும் அதுக்கு ஒரு 5000 ரூபாய் கேட்பான் ஸோ லாஸ்ட்லேயே லாஸ் பார்க்குற போது தான் இன்டீரியர் ஸோ அந்த இன்டீரியர் நான் வந்து நான் ஹெவி லாஸ் பண்ணா எனக்கு சஸ்டெயினாக கம்மியாக பண்ணுற எவ்வளோ கம்மியாக பண்ணணும் கஸ்டமர் வந்து இன்டீரியர் வாங்க போகிறது இல்லை ப்ராடக்ட் தான் வாங்க போகிறாங்க அதே பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்டீரியர் பார்த்து தான் கடைக்கு வருவாங்கன்னு இருக்கும் இன்டீரியர் பார்த்து கடைக்கு வருவாங்க சில கஸ்டமர் பார்த்தா இன்டீரியர் பார்த்து வெளியே நின்று போயிடும் ஆனால் இந்த கடை இன்டீரியர் இவ்வளோ இருக்கிறாங்க போனால் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ ஒன்னே உங்களோட கஸ்டமர் நீங்க மிடில் கிளாஸ் ஃபாலோ பண்றீங்களா மிடில் கிளாஸ் கஸ்டமர் தான் பிடிக்க போறீங்களா அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டீரியர்ல போடல என்னோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 3 lakh குள்ள இன்டீரியர் பண்றேன் அதே மாதிரி நிறைய பிராண்ட் இப்போ பண்றது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்னு வாங்குறாங்க ஓகே இப்போ நான் டெபிட்லேயே பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் கம்பல்சரி இருக்கும் பிராண்டோட லாயல்ட்டின்னு சொல்லி வாங்குவாங்க ஓகே ப்ரோ அவன் எதுக்கு அது வாங்கணுன்றது என்னோட பெரிய கொஸ்டின் ஓகே அது ஆக்சுவலாக பர்பஸ் என்ன ஆக்சுவலாக அது பிராண்ட் லாயல்ட்டின்னா நான் என்னோட பிராண்டை உனக்கு தரேன் நீ என் பிராண்ட் நேம் யூஸ் பண்ண போற அதுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அது தப்பு லாயல்ட்டி எதுக்கு அவன் லாயலா இருந்ததுனால தான் உன் பிராண்டே எடுக்க வரான் ஓகே உன் பிராண்ட் மேல உனக்கு ஒரு லாயல்ட்டி கிடைச்சிருக்கு அதனால உன் பிராண்ட் அவன் எதுக்கு லாயல்ட்டி வாங்கணும் புரியுது சரிங்களா கஸ்டமருக்கு சில லாயல்ட்டி ப்ரோக்ராம் தருவாங்க ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து ஒரு லாயல்ட்டியா இருக்கிறாங்கன்னா அவனுக்கு ஆஃபரே தரேன் பாயிண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் மெம்பர்ஷிப் கார்டு அவன் லாயல்ட்டியா ஸோ இவன் லாயல்ட்டியா இருந்து வாங்க வரும்போது அவனுக்கு எதுக்கு லாயல்ட்டி சார்ஜஸ் 1 lakh rupees நான் ரீஃபண்டபிள்ல போடணும் இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அந்த பீஸா பர்கர் அந்த டீ ஷாப்ஸ்லாம் 1 lakh rupees இதுவே என்னோட ஃபீல்டோ இல்லை வேற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 4 lakh 3 lakhs வாங்குறாங்க கண்டிப்பா நான் ரீஃபண்டபிள் ஸோ லாஸ் ஆகிறவனுக்கு இது ஒரு லாஸ் பெரிய லாஸ் அதை மைண்ட்ல யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நம்ம சம்பாதிக்க தானே போறோம் அதில் இதை குத்துடலாம் அப்படின்னு முதல்ல நீ சம்பாதி அதுக்கப்புறம் நீ லாயல்ட்டி ஃபீ வாங்கு இதுதான் என்னோட லாயல்ட்டி ஃபீ கேட்டாங்கன்னா அந்த பிராண்டை வாங்காதீங்க அது லாயலே இல்லாத பிராண்ட் முதல்ல நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அது இல்லாமல் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்க இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி.